ஆசை கேள்விப்பட்டிருப்பீங்க, பேராசையும் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனா ஒரு மனிதனுக்கு பேராசைன்னு ஒண்ணு வந்துருச்சுன்னா என்ன பாடுபடுத்தும் தெரியுமா? அது பேராசை வந்தா கண்டிப்பா எதிர்பார்ப்பு அதிகமா இருக்கும். ஆனா எதிர்பார்க்கறது எல்லாமே நடக்கும்னு சொல்ல முடியாது இல்ல, எல்லாமே ஏமாற்றங்களாக தான் நடக்கும். அப்படி ஏமாற்றங்கள் நடக்கும்போது கண்ணீர் விட்டு அழதான் முடியும், வேற என்ன செய்ய முடியும்? அது காரணமானது என்ன? பேராசை. இப்ப உதாரணத்துக்கு ஒரு அடுக்குமாடி குடியிருப்புல ஒரு 700 ஸ்கொயர் ஃபீட்ல அருமையா குடும்பம் நடத்திட்டு சூப்பரா இருந்துட்டு இருப்பான். அவன் ஃப்ரெண்டு, நான் ஒரு வீடு கட்டியிருக்கேன்டா, கிரகப்பிரவேசத்துக்கு குடும்பத்தோட வா அப்படின்னு சொல்லி இன்விடேஷன் கொடுப்பான். இவன் அந்த வீட்டுக்கு போவான். போனா இண்டிபெண்ட் ஹவுஸ், 1200 ஸ்கொயர் ஃபீட்டு, பெட்ரூம் எல்லாம் டபுள் பெட்ரூமு, எல்லாம் பார்க்கறதுக்கு பிரமாதமா இருக்கும். ஓகே, அவன் சூழ்நிலைக்கு அவன் கட்டியிருக்கான். இத பார்த்த உடனே இவன் மனைவிக்கும் இவனுக்கும் உடனே தோணும், நம்மளும் உடனே இருக்கிற இந்த இடத்த கொடுத்துட்டு இந்த மாதிரி இண்டிபெண்டா இருக்கணும். எப்படி? அதுக்கு என்ன, எவ்வளவு செலவாகும், எவ்வளவு சுமக்க முடியும் நம்மளால? இப்ப நம்மளுடைய சூழ்நிலை என்ன, குடும்பத்தினுடைய பாரம் என்ன, பசங்கள்லாம் என்ன படிக்கிறாங்க, என்ன ஃபீஸ் கட்டுறோம், ஸ்ட்ரக்சர்லாம் என்ன இருக்கு, இதெல்லாம் எதுவுமே தெரியாது கண்ணுக்கு. ஆனா கண்டிப்பா நம்மளும் இந்த மாதிரி ஒண்ணு பண்ணணும். முதல்ல இந்த வீடு இப்ப எவ்வளவு பொருள்னு முதல்ல கேளுங்க. புரோக்கரை பார்த்து இன்னைக்கு இந்த ஏரியாவில் எவ்வளவு போகும்னு கேளுங்க. ஓகே, கேட்டுலாம். ஸோ இவங்க கேட்கறாங்க. கேட்டனாக்கி அடுத்தது என்ன ஆகுது, அந்த மாதிரி ஒரு இடம் வாங்கணும்னா இவன் இப்ப வாங்கியிருக்கான்ல இண்டிபெண்டா வெறும் அந்த பிளாட் மட்டும் வாங்கணும் அப்படின்னா கட்டடம் இல்லாம டபுள் பங்கு அமௌண்ட் ஆகுது. ஏன்னா இண்டிபெண்ட் இல்ல. அப்ப அதுக்கேத்த பூமியினுடைய வேலை பயங்கரமான இருக்கும். ஓகே, இவன் நில குலைஞ்சு போறான். அப்ப இவன் எதிர்பார்க்கறது கண்டிப்பா நடக்க போறது இல்லை, இப்போதைக்கு நடக்க போறது இல்லை, இப்போ உள்ள அவனுடைய பிரசன்ட் சூழ்நிலைக்கு நடக்க போறது இல்லை. அப்ப மனைவியும் இடிஞ்சு போறான், கணவனும் இடிஞ்சு போறான். எதுக்கு அந்த ஆசை? கிரகப்பிரவேசத்துக்கு போனீங்களா, நல்லா சாப்பிட்டீங்களா, திரும்பி வந்தீங்களா, உங்க வேலையை நீங்க பாருங்க. அவன் ஃப்ரெண்டு என்ன கடன் வாங்கினானோ, என்ன பண்ணானோ, எது பண்ணானோ, எப்போ அந்த பிளாட்டை வாங்கினானோ தெரியாது. அவன் மொத்தம் வாங்கி வச்சிருந்தான். ஒரு 10 வருஷம் பொறுத்து அவனுக்கு ஏதோ ஒரு லோனு போட்டு ஏதோ கட்டியிருக்கான். ஓகே, அவனுடைய சூழ்நிலை அது. ஸோ இதனால அடுத்தவங்களை பார்த்து ஆசைப்படுறதுங்கிறது ரொம்ப துன்பத்துக்கு தான் அதுக்கு அடிகோலா இருக்கும். உண்மையிலேயே எதுவா இருந்தாலும் சரிங்க, இவன் அடுத்தவன் ஒரு 5 பவுன்ல செயின் போட்டிருக்கான் கழுத்துலன்னா நம்மளும் போடணும் அப்படின்னா இன்னைக்கு பவுன் என்ன விலை விற்குது? ஆசைப்படு. அது ஆசைப்படாம மனிதனுடைய ஜென்மம் இருக்க முடியாதுதான். அதுக்குன்னு பேராசைப்படாத. நீ எங்கேயோ கரட்டி புருட்டி ஏதோ பண்ணினா ஒரு 1/2 பவுன்லயோ இல்ல 1 பவுன்லயோ கூட வாங்கி மெடிசா கூட போடலாம். அதே மாதிரியே நம்மளும் 5 பவுன் போடணும், அதே மாதிரியே பைக்ல போகணும், அதே மாதிரி. ஏங்க என்ன கன்றாவிங்க அது? அந்த கல்ச்சர் புரியலைங்க எனக்கு. ஏங்க அவன் அவன் ஒண்ணு பண்ணானா நம்ம ஏங்க அது பண்ணணும்? நம்மளோட நிம்மதி எதுக்குங்க இழக்கணும்? அது ஏங்க பல பேர் சிந்தனை பண்ண படம் காட்ட மாட்டேன்றாங்க, யாருமே பண்ண மாட்டேன்றாங்க அந்த விஷயத்த. ஒருத்தருக்கு அழகான மனைவி கிடைச்சிருக்குன்னா அவன் செஞ்ச புண்ணியம். ஓகே, அந்த மனைவி எப்படிப்பட்டவன் நீ உள்ள போய் பார்த்தாதான் உனக்கு தெரியும், அவன் குணம் என்னன்னு பார்த்தாதான் தெரியும். உன் மனைவி நீ திட்டும் போது வாயை மூடிட்டு போறா, அவன் திட்டும் போது அவன் வாயை மூடிட்டு போறாளா இல்லையான்னு அவங்க போய் பார்த்தாதான் தெரியும். இல்லை, வெளியில இருந்து பார்க்கும்போது உங்களுக்கு இப்படி தெரியுங்க, என்னடா இது நம்மளுக்கு ஒட்டி இந்த மாதிரி சுமாரான ஒய்ஃபு, அவனுக்கு அட்டகாசமான ஒய்ஃபு, பாடுறா என்ன மாதிரி பைக்ல போறான், நம்ம போற செக் அருமும், என்னப்பா இந்த மாதிரி ஏழ்மையா திட்டு உயிரை வாங்குறேன்னு அம்மா அப்பாவை ஒரு பக்கம் மனசு திட்டிட்டு இருக்கும். சரி, அவங்களே திட்டுற, நீ நல்லா முன்னேறி இருக்கலாம்ல. நீ படிக்கும் போது ஏன் சுத்திட்டு கிடந்த? அப்ப சுமாரா தானே பாஸ் பண்ண, அதுக்கேற்ற வேலையை பார்த்துட்டு தானே உட்காந்துருக்க. அவன் படிக்கும்போது நல்லா படிச்சான், நல்லா ஹை கிளாஸ் பொசிஷனுக்கு போனான், செம பொண்ணை பிடிச்சான், இது பண்ணான். நான் சொல்றேன், அழகான பொண்ணுதான் அப்படிங்கிறதுக்காக உள்ள போயிட்டு பாத்தீங்கன்னு வச்சுங்க, நீங்க நிச்சயமா சொல்றேன் அந்த குணம்லாம் நம்மளுக்கு தெரியாது, வெளியில இருந்தா நீங்க பாக்குறீங்க. சோ எதுக்கு சொல்ல வர அப்படின்னா, நீ தேவையில்லாம அடுத்தவங்களை கம்பேர் பண்ணி உன்னையே தாழ்த்திக்கிட்டே போயிட்டு இருக்க. இத மாதிரி நான் நல்லா சொல்றேன் கேளுங்க. அடுத்த ஒருத்தவங்களுடைய பொருளை பார்த்து நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா முதல்ல உங்க முகம் முதல்ல ஷிங்க் ஆகுங்க, சுருங்குங்க. ஏன்னா ஒரு ஏமாற்றங்கள் இருக்கும்போது, இதயத்துல இருக்கும்போது முகம் ஒரு வயசு உங்களுக்கு கம்மின்னு தான் வச்சுங்களேன், அதிகமான வயசு மாதிரி தோற்றத்தை கொடுக்கும். முதல்ல தலைமுடியெல்லாம் பயங்கரமா நிறைச்சி போயிடும், எல்லாமே உங்களுக்கு ஒரு வயதான தோற்றத்தை கொடுத்துரும்.
ஏன்னா அந்த ஏமாற்றம் வந்து இதயங்கிறது ரொம்ப மென்மையானதுங்க. அதுக்கு மேலும் மேலும் புஷ் பண்ணிட்டே இருக்கக்கூடாதுங்க. அதை போட்டு ரொம்ப துன்பப்படுத்தக்கூடாது. ஏற்கனவே மனித வாழ்க்கையே துன்பமான வாழ்க்கை தான் எல்லாருக்குமே. நீங்க மேலும் மேலும் அது வேணும், இது வேணும், இது வேணும், அது வேணும்னு அவர்கிட்ட கேட்டு அதை நீங்க வந்து அழ வைக்கிறீங்க. உண்மையிலேயே உண்மையிலேயே அழ வைக்கிறீங்க, ரணப்படுத்துறீங்க. அதை போட்டு நீங்க உண்மையிலே அது என்ன ஆகும்? நல்ல பூ போல வச்சுங்க உங்க இதயத்தை. ஏங்க, உங்களுக்கு கிடைச்ச வாழ்க்கை மாதிரி யாருக்குமே கிடைக்காதுங்க அப்படின்னு நினைங்க. அழகான மனைவின்னு பார்க்காதீங்க, அன்பான மனைவி. குழந்தைங்க அழகா ஆண் ஒண்ணு பெண் ஒண்ணு, இல்லைன்னா 2 பொண்ணு இல்ல 2 ஆண், எதுவா இருந்தா என்ன, மக்கள் செல்வன்றது கடவுள் கொடுக்கறது தான் உங்களுக்கு. அதை நல்லா படிக்க வைங்க. உங்க சக்திக்கு மீறி கடன் கடன் வாங்கி நல்லா படிக்க வைங்க. நல்லா இது பண்ணுங்க. இருக்கிற வீடு பத்தாதா? அவங்களும் வந்து நீங்க போய் வெளியில வந்து நீங்க வண்டி எடுத்துட்டு நேரா ரயில்வே ஸ்டேஷன் போங்க. அங்க ஈர சாக்குல தொங்குங்க, மழை பெஞ்சிட்டு இருக்குங்க, நல்லா ஒட்டிட்டு ஒருத்தவங்க படுத்திருப்பாங்க, சுகமா தூங்கிட்டு இருப்பாங்க. அவனுக்கு என்னங்க, அவன் என்னப்பா, அவன் நினைச்சு ஆசைப்பட்டான்னா அவனால தூங்க முடியுமாங்க? நல்லா நினைச்சு பாருங்க. இப்ப நிறைய சில பேர்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ஏழ்மை உடையவங்க வழியில இந்த மரத்துக்கு கீழே இந்த நிழல்ல அப்படியே தன்னுடைய புடவையை சுத்திட்டு அங்கேயே குழந்தை பெற்றுக்கிறாங்க. அங்கேயே ஹாஸ்பிட்டல் மாதிரி குழந்தை பெற்றுக்கிறாங்க. 2 லேடிஸ் வந்து ஹெல்ப் பண்றாங்க, குழந்தை பெற்றுக்கிறாங்க. அவங்க எல்லாம் வந்து என்னங்க ஆசைப்படுறாங்க? ஒருவேளை சோறு, நல்ல சோறு கிடைக்குதா? அவ்வளவுதான். எவ்வளவு சொர்க்கமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க தெரியுமா அவங்க எல்லாம். இந்த மிடில் கிளாஸ் தாங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு இவ்வளவு தூரம்லாம் பிரச்சனையா நினைக்கிறாங்க. அடுத்தவங்களை பார்த்துட்டு ஏங்க, அடுத்தவங்களை பார்த்து தூக்கி எறிங்க. அவன் என்ன வேணா பண்ணட்டுங்க, தங்கத்துல வந்து குளிக்கட்டுங்க, எக்கச்சக்கமான கரன்சியை கையில வச்சுக்கிட்டுங்க, என்ன வேணாலும் பங்காள இருந்துட்டு போட்டுங்க. உங்க நிம்மதி அவனுக்கு கிடைக்கும்னு நினைக்கிறீங்களா? சத்தியமா கிடைக்காதுங்க. அந்த பணத்தை காப்பாத்துறதுக்கு அவன் ஆடிட்டர்கிட்ட போய் ஆகணும், பேலன்ஸ் ஷீட் தயார் பண்ணி ஆகணும். இல்லைன்னு வச்சுங்களேன், ஐடி ரைடு அது இதுன்னு போட்டு ரைடு, அவனால் அவன் மைண்டு ஃபுல்லா. நீங்க பார்க்கலாங்க, நல்ல பணக்காரன் தான், பயங்கரமான காரு, அந்த காரே 8 லட்சம், 8 கோடி 9 கோடி 10 கோடி போறோம். ஓகே, நல்ல ஒரு அருமையான இடத்துல இருந்தா கல்யாணம் பண்ணியிருக்கான், எல்லாமே ரைட், ஓகே, எல்லாம் எவ்ரி திங் இஸ் ஓகே. பட் மனசு ரீதியில நல்லா இருக்கானான்னு முதல்ல செக் பண்ணுங்க. உங்க நண்பனா கூட இருக்கலாம், மன ரீதியில ஒருத்தர் நல்ல செல்வாக்கா இருக்கிறவங்களாம் மன ரீதியில சந்தோஷமா இருக்கானான்னு பாருங்க. அவனுக்கு 1008 துன்பங்க, 1008 துன்பம். கோடி கோடியா பணம் இருக்கிறதுனால ஒருத்தர் சந்தோஷமா இருந்துட முடியாதுங்க. கடவுள் உங்கள்கிட்ட கொடுத்துருக்காரு இல்ல, உங்க பணம் உங்களுக்கு போதுங்க. அளவா இருக்கும்போது கழுத்துக்கு கீழே தானே இருக்கு, ஜம்முன்னு செலவு பண்ணிட்டு அழகா நீங்க ஒரு ஒரு நல்ல ஒரு பெரிய ஹோட்டல்ல, சைவ ஹோட்டல் நல்லா சாப்பிட்டு, நல்ல ஒரு சினிமாவுக்கு போயிட்டு, நல்ல ஒரு கோவிலுக்கு போயிட்டு, நீங்க இருக்க மாதிரி இருக்க முடியுமான்னு நினைக்கிறீங்களா? நீங்க பாக்குற அந்த, நீங்க போறாமப்படுறீங்களே அந்த பர்சன் சத்தியமா முடியாது. நீங்க நினைக்கிற மாதிரிலாம் இருக்க முடியாதுங்க. ஏன்னா அவ்வளவு பிரச்சனைகள், அவ்வளவு பேக் பர்டன். ஸோ அதனால கம்பேரே பண்ணாதீங்க. நீங்க தாங்க பெஸ்ட், உண்மையிலே நீங்க தான் பெஸ்ட். இருக்கிற பணம் கொஞ்சம் வந்தாலும் பரவாயில்ல, என்ன ஒரு 600-700 ஸ்கொயர் ஃபீட்ல இருக்கக்கூடாதா? இருக்க முடியாதா? அதனால இது சுத்தமா வச்சுங்க, நல்லா வச்சுங்க. இல்ல அடுத்தவங்க பொறாமப்படுற மாதிரி வச்சுங்க, உங்களை பார்த்து பொறாமப்பட்டோம். சரி, அதனால தயவுசெய்து சொல்றேங்க, யாருக்கு என்ன வேணா கிடைச்சிட்டு போகுதுங்க, அதை பத்தி உங்களுக்கு என்னங்க கவலை? நீங்க நல்லா 3 வேலை பாருங்க. பணம், நகை, பங்களா அதெல்லாம் முக்கியம் இல்லைங்க. உங்களுடைய டாப்ல இருந்து பாட்டம் வரைக்கும் எந்த சிக்கலும் உடம்புல இருக்கக்கூடாதுங்க. ஆமாங்க, ஹார்ட் ஒழுங்கா ஃபங்க்ஷன் ஆகணும், கிட்னி ஒழுங்கா ஃபங்க்ஷன் ஆகணும், நல்லா வந்து தூக்கம் நிம்மதியா இருக்கணும். நீங்க சாப்பிட்ற சாப்பாடு அழகா போய் சிரிச்சு அழகா போய் மடக்குள்ள வழியா வெளியாகணும். நல்லா புரிஞ்சுங்க. அதனால ஆரோக்கியமா நீங்க எப்படி இருக்கலாமோ அப்படிலாம் உங்களை நீங்க வச்சுங்க. அப்பதான் நீங்க வாழ்க்கையை நல்லா அனுபவிக்க முடியும். எக்ஸலண்டா அனுபவிக்கணும்னா சின்ன சுண்டிவல் கூட வலிக்க கூடாது. ஏன்னா தலைவலிக்கிறது, ஒத்த தலைவலி அதெல்லாம் இல்லாம உருவம் எப்படி வாழ்ந்துட்டு போட்டுங்க. அதெல்லாம் நீங்க முடிவு பண்ணதில்லை, உங்க அம்மா அப்பா கொடுத்தது. அது என்ன, கருப்பா இருக்கிறது, சேப்பா இருக்கிறது, குள்ளமா இருக்கிறது, ஹைட்டா இருக்கிறது, இதெல்லாம் அம்மா அப்பா கொடுத்தது. நம்ம ஒன்றும் நம்ம டிபார்ட்மெண்ட் அது கிடையாது. ஏதோ வந்தாச்சு, வெளில வந்துட்டு நம்ம வெளில வந்து ஏதோ படிச்சோம், முடிச்சோம், ஏதோ கல்யாணம் பண்ணோம், 2 குழந்தைய பெற்றோம், ஓகே. இப்ப நம்ம என்ன பண்றது அப்படின்னா, உடம்ப நல்லா பார்த்துங்க. அதுதாங்க உங்களுக்கு பயங்கரமான செல்வம். நீங்க டென்ஷன் ஆனீங்க, அதை பார்த்து இதை பார்த்து பண்ணீங்க, முதல்ல வந்து வயோதிக தோற்றம் வந்து விழுந்துரும் முகத்துல, முகம் உண்மையிலேயே ரொம்ப கெட்டு போயிடும். அடுத்து 2வது வந்து ஒரு பார்ட்டும் இந்த ஹேபிட்
கண்டினியூ ஆச்சுன்னா ஒரு பார்ட்டு வீணா போயிட்டு இருக்கோம். சி அதனால இந்த மாதிரியான ஹேபிட்டை முதல்ல விட்டுடுங்க. உங்களோட உடம்ப வந்து நல்லா பார்த்துங்க. உங்க பாடி கண்டிஷன் எக்ஸலண்டா இருக்கணும். நல்ல வேகமா நடக்கணும், மூச்சு அடைக்கக்கூடாது. இதெல்லாம் இருந்தா இருக்கிற காலம் வரைக்கும் செவையா வாழலாங்க. செவையா வாழலாம். நோய் இல்லைன்னு வச்சுங்க, உங்களுக்கு சுகரோ இந்த மாதிரியான இந்த பெரிய பெரிய பிரச்சனை எல்லாம் இல்லாமல் பாடியில, அதுதாங்க பெரிய செல்வம். இன்னைக்கு கிட்னி டிரான்ஸ்பிளான்ட்டுக்கு என்ன கேட்கறான் தெரியுமா உங்களுக்கு? முதல்ல வேற கிட்னி கிடைக்கிறது இல்லை. அப்படியே கிடைச்சாலும் கூட கிட்டத்தட்ட 70 லட்சம் ரூபாய் 80 லட்சம் ரூபாய் கேட்கறாங்க. அந்த கிட்னி எடுத்துட்டு வேற கிட்னி அது கிடைக்காது. கிடைக்கிறதா இருந்தா இப்பயே நீங்க அட்வான்ஸ் பண்ணணும். பாருங்க நீங்க, அப்ப அந்த கிட்னி எவ்வளவு விலை உயர்ந்தது, அதை நல்லா பார்த்துக்கணும்ல. அதே மாதிரி உங்க ஹார்ட் எடுத்துங்க. ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் எல்லாம் பயங்கரம், பெரிய விஷயம். அதெல்லாம் அதுக்கெல்லாம் எத்தனை லட்சம் செலவாகும் தெரியுமா? அந்த ஹார்ட் எப்படி பார்த்துக்கணும் தெரியுமா? அது மாதிரி உங்களோட உடல் உறுப்பு எல்லாம் கடவுள் செவையா கொடுத்துருக்காரு. உடல் உறுப்பை செவையா பார்த்துங்க. அதுவே நீங்க கோடீஸ்வரர் மாதிரி. நீங்க ஏங்க கோடீஸ்வரன் ஹாஸ்பிட்டல்ல போய் படுத்துட்டான்னு வச்சுங்க, அவன்கிட்ட கோடியா இருக்கலாம். கிட்னிக்கு வந்து எவ்வளவு தருவா? 1 கோடி ரூபாய் செலவு வச்சு ஒரு கிட்னியை மாத்திக்கிறான். ஹார்ட் அதே மாதிரி. பணம் எங்க போகுது? சம்பாரிச்சு பண்ணலாம், ஹாஸ்பிட்டலுக்கு தான் போகும். ஸோ அதுக்கு தான் சொல்றேன், நீங்க நல்லா முதல்ல உடம்ப நல்லா பார்த்துக்கிட்டீங்கன்னா நீங்க சாகர வரைக்கும் ஹாஸ்பிட்டல் போக வேண்டாம். நம்மளுக்கு என்னங்க, அவன் எக்கடாது கெட்டு போறான், எவ்வளவு வேணாலும் சம்பாதிச்சுக்கிறான். அவனுடைய பணம் உங்களுக்கு எதுக்கு? அவன்கிட்ட 1 கோடி ரூபா இருந்தா உங்களுக்கு என்ன? 1 கோடி ரூபாய் இல்லைன்னா உங்களுக்கு என்ன? உங்க பாக்கெட்ல 10 ரூபா இருக்கா? டீ அழகா குடிச்சிங்களா? உங்க நண்பருக்கு ஏதாவது கடன் சொல்லிட்டு ஒரு 10 ரூபாய்க்கு டீ வாங்கி கொடுத்தீங்களா? வாங்க, நாளைக்கு எதாவது கொடுத்துட போறீங்க, அவ்வளவுதானே. சிம்பிளா வாழணுங்க. சிம்பிளா வாழ்ந்தாதாங்க எக்ஸலண்டான வாழ்க்கை வாழ முடியுங்க. நம்மளுக்கு பெரிய பெரிய கனவெல்லாம் இருந்துட்டு இருக்க வேண்டிய தேவை இல்லைங்க. ஆமாங்க, எவனாவது நல்ல அழகான பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு போறான்னா போயிட்டு போறாங்க. உங்களால இந்த பிறவியில முடியல, அவன் நினைச்சிட்டு போங்க. போட இப்ப ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு போட ஏதாவது பண்ணிட்டு போட. பெரிய வீட்டுல இருந்தா வாழ்ந்துட்டு போ, அதை பத்தி எனக்கு என்ன அப்படின்னு ஜாலியா இருங்க. நல்லா வந்து ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஃபேமிலியோட உட்காந்து நல்லா டிவியை நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க. நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க. நல்லா சூப்பரா உங்க ஃப்ரெண்டோட போய் சிரிச்சு பேசுங்க, எல்லாம் பண்ணுங்க. அதுக்கு தேவை என்ன? பண்டல் உங்க உடம்பு. அந்த உடம்பை நீங்க இப்ப இந்த மாதிரி அல்பத்தனத்துக்காக கெடுத்துக்காதீங்க. எல்லாருக்கும் நான் சொல்றது அதுதான். தயவு செய்து எவன் எக்கேடு கெட்டு போனா நம்மளுக்கு என்னன்னு தூக்கி போட்டுட்டு ஜாலியா ஃபண்டாஸ்டிக்கா நம்ம கடவுள் கொடுத்த வாழ்க்கை அழகா வேலைக்கு போறீங்களா, வந்தீங்களா, ஒய்ஃப் அடிச்சுட்டு கோயிலுக்கு போறீங்களா, சாப்பிட போனீங்களா, பசங்களை ஏதாவது எக்ஸிபிஷன் போகணும்னு ஆசைப்படுறாங்களா, வாங்கடா போகலாம். என்கிட்ட எவ்வளவு பணம் இருக்கு பார்க்கலாம்டா, மண்டேண்டா இருக்கு, பரவாயில்ல, யார்ட்டையாவது ஒரு 200 300 ரூபாய் கடை வாங்கிட்டு போய் அழைச்சிட்டு போய் காட்ட வாங்கப்பா. இதெல்லாம் வந்து எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சந்தோஷமா இருக்கிறதுக்குள்ள வழிகள். உடம்ப நல்லா பார்த்துக்கணும். உடம்பு போயிடுச்சுன்னா சுகர் இருந்தாலும் சித்திரை எழுத முடியும். ஹாஸ்பிட்டல் போய் படுத்துக்கிட்டு அவனுக்கு அத்தனை கோடி இருக்கு, இத்தனை கோடி இருக்கு, நம்மளுக்கு ஒண்ணும் இல்லையே, அந்த தேவையெல்லாம் நம்மளுக்கு கிடையாதுங்க. ஜாலியா இருந்துட்டு நீங்க வச்சுட்டு போடா, பிரெயினை விட்டே எடுத்துருங்க. ஆமா, உங்க சொந்தக்காரனும் உங்க ஃப்ரெண்டு நல்லா முன்னேறாலும் வச்சுங்க, வாழ்த்திருங்க, மனசார வாழ்த்திட்டு போடா அப்பா, நிச்சயமா போடாம உனக்கு இருக்கும், அதெல்லாம் மாற்ற முடியாது. ஒரு செகண்ட் சரி போய் தொலைது போ, நான் அதை மைண்ட்ல ஏற்றி நான் ஆட்டு கொண்டாந்தேன்னா எனக்கு தான் பிரச்சனை, அது போ நீ நல்லா இருப்போம், என் கண்காணாம நானும் இல்லைன்னா நான் டான்ஸ் ஆகிட்டாவது வெளில போறேன்டாப்பா, என்னால தாங்க முடியல, அப்படி போயிடலாம். என்ன கேட்டா எதுக்கு சொல்ல வரேன்னு கேட்டீங்கன்னா, அந்த குணம் வந்து இருக்கக்கூடாது. அவன் போயிட்டு போன்னு விட்டுட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். ஸோ அதனால ஆசையை முதல்ல தூக்கி எறிஞ்சிருங்க, உடம்ப நல்லா கவனிச்சுங்க.